வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அக்டோபர் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து நம்ம வியாழக்கிழமை எதிர்பார்த்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கா ஒன்று. ரெண்டாவது, இந்த வியாழக்கிழமை நடந்த மூமெண்ட்ஸ்னால எந்த முக்கியமான ப்ரைஸ் லெவல்ஸ் எல்லாம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து வெள்ளிக்கிழமைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், மார்க்கெட் வந்து மேலே போகுமா இல்லை டவுன்ஃபால் ஆகுமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து நிஃப்டியில் மட்டும் பார்க்க மாட்டோம், நம்ம வந்து சென்செக்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மூணுலேயுமே பார்ப்போம். அப்போ இதை அனலைஸ் பண்ணும்போது அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவே சேர்த்து அனலைஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா, மார்க்கெட்டில் எந்தெந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, எந்தெந்த இடத்துல புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் வந்து நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன எந்த எந்த டைரெக்ஷனில் மூவ்மெண்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அக்டோபர் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு வந்து நிஃப்டி 50 வந்து புதன்கிழமை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அக்டோபர் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த 24,680 இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்காக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் கேண்டிலாக இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருந்துச்சு, ஸ்ட்ராங்கான கேப் அப் இருந்துச்சு. அண்ட் இந்த கேப் அப் வந்து ஒரு ஃபேக்கான கேப் அப், மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகாது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கிஃப்ட் நிஃப்டியோட கேப் அப் வந்து ஏன் புஷ் ஆகாது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து கேப் அப் இருந்துச்சு. அண்ட் இது வந்து புது கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிறனால கான்ட்ராக்ட் ஸ்விட்ச் நடக்கும்போது கிஃப்ட் நிஃப்டி வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறனால ஒரு யூஷுவலான கேப் அப் வரும். ஸோ அதனால நமக்கு வந்து நிஃப்டி 50ல நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேப் அப் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே நிஃப்டி 50ல வந்து கேப் அப் வரல ஒன்று. நிஃப்டி 50ல மட்டும் கிடையாது, சென்செக்ஸ்லேயும் கேப் அப் வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டிலையும் கேப் அப் வரல. ஸோ இப்போது நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே நமக்கு ஒரு க்ரீன் கேண்டிலாக இருந்துச்சு, 915ஓட கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு டைம் வந்து 24,680 டெஸ்ட் பண்ணுச்சு. கொஞ்சம் சின்னதாக ஒரு புல் பேக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 11 ஓ கிளாக்கே நம்ம 24,680 கம்ப்ளீட்டாக வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இது 15 மினிட்ஸில் பார்க்கும்போது இந்த கம்ப்ளீட்டாக பிரேக் அவுட் ஆனது தெரியல. அதே சமயம் நீங்கள் 3 மினிட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸில் நமக்கு வந்து இந்த கேண்டில் கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11:12க்கு ஃபார்ம் ஆன கேண்டிலும் கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இப்போவே நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அடுத்த டார்கெட் வந்து 24,800ன்னு. அப்போது மார்க்கெட்டில் நீங்கள் இந்த இடத்துல பொசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா, இது நமக்கு சொல்லியிருந்தோம் 24,680க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன்னு. அதே மாதிரி இது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு. ஸோ நமக்கு வந்து டிசிப்ளின்டாக நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒன்றா செல் ஆஃப் பண்ணியிருந்திருக்கலாம். ரெண்டாவது, அப்படி இல்லை நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை நம்புகிறேன், ஸோ இது வந்து ப்ரைஸை நம்புறதா இருக்கும். அடுத்து வந்து பேட்டர்னை நம்புறதா இருந்துச்சுன்னா 24,840 வரைக்கும் புஷ் ஆகிருந்திருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் 24,800 நம்ம சொன்ன ப்ரைஸ் லெவலும், அதே மாதிரி நம்ம வந்து மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி வச்சுருந்தோம் பாருங்கள். 24,846ல் கரெக்டாக இந்த ப்ரைஸ் லெவல் வரைக்கும் புஷ் ஆகிருந்திருக்கு. இது நமக்கு நிஃப்டி 50ல அப்போ எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்திருக்கு. அதே மாதிரி தான் சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த லெவலில் பிரேக் ஆயிடுச்சு. 80,500 பிரேக் ஆச்சுன்னா 81,000 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதே மாதிரி ஷார்ப்பாக 81,000 வரைக்கும் போயிருந்திருக்கு. ஸோ நிஃப்டியில் நடந்த மாதிரியே நமக்கு வந்து 80,944, ஸோ நம்மளோட இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு புல் பேக் வந்துட்டு திருப்பி போயிருக்கு. ஸோ இந்த புல் பேக் வந்து ஒரு யூஷுவலான ட்ரெண்டிங் சேனலில் நடக்கிற ஒரு விஷயம் தான். என்னென்னா இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நிறையா பேர் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுறனால மார்க்கெட்டில் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வரும். அந்த செல்லிங் ப்ரெஷரில் இப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்க, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு. அப்போது இந்த இடத்துல வந்து திருப்பி மேலே போயிடும். ஸோ இதுதான் வந்து ட்ராப்பிங் ஜோனுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒன்றா நீங்கள் வந்து இந்த 81,000 டார்கெட்னா 81,000ல் ஃபிக்ஸ் ஆகியிருந்திருக்கணும். அப்படி இல்லை, இதோட பொசிஷன் எனக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் வந்து இந்த கேண்டிலில் நீங்கள் வெளியே வந்திருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பொசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான டைம் வரல. ஸோ அப்படிங்கிறனால ஒன்றா இந்த ரேஞ்ச் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருந்துருக்கும், இல்லைனா இந்த ரேஞ்ச் ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருந்துருக்கும். அண்ட் இந்த புல் பேக் வந்து சைக்காலஜி டெஸ்டிங் தான் சொல்லலாம். ஸோ அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான உங்கள் சைக்காலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு ட்ரேடிங் சைக்காலஜி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது நமக்கு சென்செக்ஸில் நடந்துச்சு. அதே மாதிரி நமக்கு பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம்னா, மார்க்கெட் வந்து
இந்த 55,000 பிரேக் ஆகாதுன்னு எதிர்பார்த்திருந்தோம். ஆனா 55,000 பிரேக் ஆயிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 55,300 வரைக்கும் மேல புஷ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த பேங்க் நிஃப்டில ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் தான் நமக்கு பாசிட்டிவா இருந்துச்சு. அதே மாரி நம்ம பேங்க் நிஃப்டில என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த அப்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் இருக்கு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் இதையும் பிரேக் ஆகணும். அதே மாரி நமக்கு வந்து இந்த ஒரு லெவலையும் பிரேக் ஆகணும்னு. ஸோ 2யுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா பிரேக் ஆயிட்டு ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் 3மே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸில் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ இதனால நமக்கு அடுத்த டார்கெட் சப்போஸ் இன்கேஸ் வந்து மார்க்கெட் இந்த நிஃப்டி 50ல வந்து புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸே கண்டினியூ பண்ணுச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து அடுத்த டார்கெட் எங்கே போகும்னா 25,000 வரைக்கும் புஷ் ஆகும். அதே சமயம் நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஓப்பன் ஆகும்போது இந்த 24,850 இருக்கு பாருங்க. இந்த ஏரியாவிலிருந்து ஒரு 4 கேண்டிலாவது முழுசா நமக்கு பாசிட்டிவா போச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து 25,000 டச் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே சமயம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகல, இல்ல ஒரு கேப் டவுன் வர மாரி இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து திருப்பியும் 24,680 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல இந்தியா விக்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ இந்தியா விக்ஸ் எப்போ குறைஞ்சிருக்கோ, ஏன்னா 10ங்கிறது வந்து ஓரளவு லோவஸ்ட் பாயிண்ட் தான். ஏன்னா இது வந்து நமக்கு இந்த மார்க்கெட் வந்து டவுன் சைட் புஷ் ஆகும்போது இருந்த ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் தான். அப்போ இங்கேருந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது நமக்கு கிளீனா தெரியும்னு. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1ஆம் தேதி மார்க்கெட்ல டவுன்வர்ட் மூவ்மெண்ட் வந்து புஷ் ஆகும்போது நமக்கு கிளியரா தெரிஞ்சுச்சு. அதே மாரி நமக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகும்போதும், வெள்ளிக்கிழமை மார்க்கெட்ல கிரீனா மார்க்கெட் இருந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து கீழ போகும். அதே சமயம் இந்த இடத்துல இந்தியா விக்ஸ் டேட்டா திருப்பியும் நெகட்டிவா போயிட்டே இருந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து மேல புஷ் ஆகும். ஸோ இப்போ இந்தியா விக்ஸ் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் டைரக்ஷன் வந்து ட்ரூவா இருக்கா, இல்ல ஃபால்ஸா இருக்கான்னு சொல்லி. ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு டவுன் சைட் புஷ் தான் இருந்துச்சு. ஸோ டவுன் சைட் புஷ் இருக்கும்போது நமக்கு வந்து நிஃப்டி 50 மேல போகும். ஸோ அதுதான் இந்தியா விக்ஸும் நம்மளோட நிஃப்டி 50யும் ஆப்போசிட்டா வேலை செய்யும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்தியா விக்ஸோட வேல்யூ ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கிறனால மார்க்கெட் நாளைக்கு இந்தியா விக்ஸ் மேல போக தான் ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ இந்தியா விக்ஸ் மேல போகுது அப்படின்னா நிஃப்டி வந்து கீழ விலக தான் செய்யும். 2வது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து நமக்கு 3:30க்கு க்ளோஸ் ஆனதுலேருந்து மார்க்கெட் நமக்கு 2:30க்கு க்ளோஸ் ஆன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸும் ஹாலிடே தான். ஸோ அப்படிங்கிறனால இந்த 2:30க்கு க்ளோஸ் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டா தான் இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி வச்சு நம்ம எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போகும்னு. நமக்கு வெள்ளிக்கிழமை காலையில ஓப்பன் ஆகும்போது கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கும். கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் நெகட்டிவா இருக்கும். அதே மாரி இன்கேஸ் வந்து கன்டினியூவஸ் கேண்டில் அப்படின்னா, நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷனை தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து இப்ப இருக்கிற டேட்டா வச்சு நம்ம சொல்ல முடியுது. மார்க்கெட் மேல போகுதா, கீழ வருதாங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ நிஃப்டி போய்க்கலாம். ஸோ நிஃப்டியிலேருந்து நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல என்ன சொல்லுதுன்னா, இந்த பிசிஆர் ரேஷியோ வந்து 1.16 இருக்கு. அண்ட் ரொம்ப நாளாவே நம்ம பிசிஆர் ரேஷியோ வந்து எதிர்பார்க்கறது இல்ல தான். ஏன்னா, சில டைம் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து பிசிஆர் ரேஷியோ ரொம்பவே மாறிட்டு இருக்கு. ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா டிஃபரெண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ்லயும் பிசிஆர் ரேஷியோ க்ளோஸ் டூ 1 இருக்கிறனால மார்க்கெட் வந்து கீழ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத சொல்லலாம். அதே சமயம் நம்ம வந்து இந்த பிசிஆர் ரேஷியோவை விட்டுட்டு மார்க்கெட்ல எங்க ஸ்ட்ராங்கான வந்து கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாரி இந்த 24,853 வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆயிருச்சு. மேல கிராஸ் ஆயிருச்சுன்னா, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்க சொல்லியிருந்தோம்னா 25,000. அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இங்கருந்து ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் எங்கேயும் அதிகமா இல்ல. 25,000த்துல தான் அதிகமா இருக்கு. நம்ம யோசிக்கிற மாரி, நம்ம எதிர்பார்க்குற மாரி தான் பார்த்தீங்கன்னா, நெறையா பேரு யோசிக்கிறாங்க. ஸோ பிக் பிளேயர்ஸ் அதிகமா வந்து ஸ்டாக்ஸ் வாங்குறவங்கலாம் இதுதான் யோசிக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இது வந்து ஆப்ஷன் பையர்ஸ் மட்டும் கிடையாது. ஆப்ஷன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஸோ அப்படிங்கிறனால பெரிய பெரிய பிளேயர்ஸ் லிக்விடிட்டி கிராப் பண்ணணுங்கிறவங்கலாம் முன்னாடியே வந்து பொசிஷன்ஸ் எடுத்து வைப்பாங்க. ஸோ அதை வச்சு கன்சிடர் பண்ணும்போது நிஃப்டி 50 வந்து 25,000 தொடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நமக்கு ஜஸ்ட் இங்கிருந்து ஒரு சின்ன புஷ் மட்டும் கிடைச்சிட்டா போதும். மார்க்கெட் வந்து 25,000 தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம இங்க பிசிஆர் ரேஷியோ 2வது வந்து பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் சைடு நமக்கு ரொம்ப அதிகமான குவான்டிட்டிஸ் இருக்கு. கால் ஆப்ஷன் சைடு எவ்வளவு இருக்கோ, அதை விட பார்த்தீங்கன்னா, நமக்கு புட் ஆப்ஷன் சைடு குவான்டிட்டிஸ் அதிகமா இருக்கு. அண்ட் இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, புட் ஆப்ஷன் சைடோட இன்க்ரீஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால, நான் கால் ஆப்ஷனோட இன்க்ரீஸை விட புட் ஆப்ஷனோட இன்க்ரீஸ் அதிகமா இருக்குன்னா, நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, இதுதான் இன்னைக்கு மார்க்கெட் மேல போயிருச்சு. திருப்பி வந்து டவுன்ஃபால் தான் ஆகும்னு நெனைக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து மார்க்கெட்ல 2 பக்கத்துக்கும் சான்ஸ் இருக்கு.
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் காலையில் நமக்கு வெள்ளிக்கிழமை ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல நமக்கு 2-3 கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து ரொம்பவே முக்கியமான டேட்டா. ஸோ அப்படிங்கிறனால இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டி 50 பார்க்கும்போது நமக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும். அண்ட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தளவு 24,800ம் 24,700 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லுது. ஆனால் எனக்கு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இந்த 24,800லேருந்து கீழே விழுந்துச்சுன்னா 24,600 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் 24,700லேயே மார்க்கெட் வந்து பிளாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம் மார்க்கெட் வந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் டவுன்ஃபால் ஆகுதுன்னு. ஸோ மார்க்கெட் ஒன்றா டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து சென்செக்ஸ்லேயும் நமக்கு வந்து தெரியும் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி வந்து ரொம்ப நாளாகவே சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அதையே நம்ம பேஸ் பண்ணி பண்ணும்போது சென்செக்ஸில் வந்து இந்த 81,000லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்து 80,500 வரைக்கும் புஷ் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம். ஸோ சென்செக்ஸ்க்கு கரெக்டு புது கான்ட்ராக்ட்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகலை, வால்யூம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா சென்செக்ஸ்க்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் புதன்கிழமை வந்து எக்ஸ்பைரி இருந்தனால புது கான்ட்ராக்ட்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாதனால நமக்கு வந்து கிளியராக நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா தெரியல. பட் இருந்தாலும் இந்த கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் பார்க்கும்போது 81,500ல் இருக்கிற கால் ஆப்ஷனோட குவான்டிட்டிஸை விட நமக்கு வந்து புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிஸ் 80,500 அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து மார்க்கெட் நிஃப்டி 50 ஃபாலோ பண்ணி கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்போ நமக்கு பார்க்கலாம் சென்செக்ஸும் டவுன்ஃபால் ஆகுதா அப்படின்னு சொல்லி. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. அப்போ இந்த பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு புதுசாக நமக்கு கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிறனால அதிகமான வால்யூம்ஸ் நம்மளால் பார்க்க முடியறதில்ல. நிஃப்டி 50 வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நமக்கு வந்து ஒரு நாள் ட்ரேடிங் செஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால வால்யூம்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகிருந்திருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டிக்கும் சென்செக்ஸ்க்கும் பார்க்கும்போது வால்யூம் நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் அதிகமாக இல்லை. பட் இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவோட வால்யூம் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுதுன்னா புட் ஆப்ஷன்ஸ் தான் ஸ்ட்ராங்காக வால்யூமும் இருக்குது, அதே மாதிரி இன்க்ரீஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து மார்க்கெட் வந்து கீழே வருதுன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ சென்செக்ஸும் டவுன்ஃபால் ஆச்சுன்னா 80,500 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். அதே சமயம் நம்மளோட பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 55,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். ஸோ எக்ஸ்பெக்டட். ஸோ இந்த சப்போர்ட் வரைக்கும் அடுத்து வந்து நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகலாம். அப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு அடுத்த சப்போர்ட் வந்து 55,500. நமக்கு நிஃப்டி 50யை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 24,680 இல்லைனா 24,700 வரைக்கும் வரலாம். அதே சமயம் நம்மளோட சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80,500 வரைக்கும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகலாம். அண்ட் நம்ம ஒரு 2 விஷயம் சொல்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியை பார்க்காம இருந்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு மேலே ஒரு 3-4 கேண்டில் சஸ்டெயின் ஆச்சுன்னா அடுத்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலே புஷ் ஆகும். ஒன்று. ரெண்டாவது நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக போகும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்தியா விக்ஸ் வந்து மறுபடியும் டவுன்ஃபாலிங்கு கண்டினியூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ இந்தியா விக்ஸ் கீழே போகலை, கிஃப்ட் நிஃப்டி வந்து சைட்வேஸ் தான் இருக்குது, இல்லைனா கேப் டவுனாக இருக்குது அப்படின்னா நமக்கு சென்செக்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மூணுமே மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் மூமெண்ட், மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபாலிங் மார்க்கெட் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் தான் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ இது மூணு என்ன நடக்குதுங்கிறத பார்த்து டெசிஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், கரெக்டான ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.